மலடி தானே அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க தானே. உங்க வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கிறப்ப எல்லாரையும் கூப்பிடுறீங்க. கணவரை இழந்தவங்க, அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்கள அந்த இடத்துல ஒரு சாங்கியத்தை கூட செய்ய விடாம அந்த இடத்துல அவங்கள குற்ற உணர்ச்சியில ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. அதுக்கு நீங்க அவங்கள கூப்பிடாமே இருந்திருக்கலாமே. அவங்கள கூப்பிட்டு நீங்க இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு வழியை உருவாக்கி அந்த வழி உண்மையா சொல்லணும்னா அது அவங்களுக்கு தாங்க அந்த வழியை தெரியும். உண்மையா சொல்லணும், அந்த வழி ஒரு நரகம் மாதிரி. உண்மையா சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க கூப்பிட்டு ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல சடங்கு செய்ய வைக்கிறது, சரி எல்லா விஷயத்தையும் கலந்துக்கோங்கன்னு சொல்லினா நீங்கள் கூப்பிடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்கள கூப்பிட்டு காயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன், கடவுள் உண்மையாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே எனக்கு இல்லைன்னு உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. கடவுள் யாருக்குமே எல்லாருக்குமே கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுள் உங்களுக்கு கிடைப்பாரு. அந்த கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பதில் சொல்கிற காலமும் வரும். அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தாதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்.